திருவாரூர் அருகே கீரிப்பிள்ளை கடித்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ராபிஸ்னா நாய் கடிச்சா மட்டும்தான் வரும்னு நினைக்கிறோம். ஆனா கீரிப்பிள்ளை, பூனை, நாய், வௌவால், காட்டு விலங்கு எது கடிச்சாலும் ராபிஸ் வரலாம். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்றதுன்னு இந்த வீடியோல டீட்டெயிலாக சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் டாக்டர் ஜெரிஷ், குழந்தை மற்றும் பச்சிளம் குழந்தை நல சிறப்பு மருத்துவர். ராபிஸ் வராம 100% ப்ரிவென்ட் பண்ணலாம். பட் ஒன்ஸ் சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. பல பேர் பைட்டை சீரியஸாக எடுக்கிறது இல்லை, சின்ன கடி தான், ரத்தம் வரல அப்படின்னு விட்டுடுறாங்க. அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். ஏதாச்சும் விலங்கு கடிச்சா நீங்கள் பண்ண வேண்டிய 3 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்கிறேன். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், கடித்த உடனே சோப் அண்ட் ரன்னிங் வாட்டரில் 15 மினிட்ஸ் இந்த கடித்த இடத்த வாஷ் பண்ணுங்க. டிலே பண்ணாமல் 12 ஹவர்ஸ்க்குள்ளே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. மூணாவது, டாக்டர் சொல்கிற மாதிரி ஆன்டி ரேபிஸ் வேக்சின்